வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெள்ளச்சி மூலம் நமக்கு கிடைத்த கன்றுகள் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே எங்கள் வீட்டு செல்லங்கள் வெள்ளச்சியின் கதை இதில் எல்லாம் வெள்ளச்சியை பற்றி அவளோட கன்றுகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து நம்ம எல்லா கன்றுகளையும் இப்போ ரீசண்டாக எத்தனை கன்று இருக்குது அதை ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வெள்ளச்சியை பொறுத்த வரைக்கும் சினை பிடிதல் வந்து நம்மளுக்கு வந்து டக்கு டக்குன்னு இவ சினை பிடிச்சிருவாங்கங்க. 70 நாளுக்கு அப்புறம் தான் நாங்கள் சினை ஊசி போடுவோம். கன்று போட்டதுல இருந்து வருடம் ஒரு தடவை வந்து நம்மளுக்கு கன்று கொடுத்தனால தான் நம்ம வீட்லேயும் இன்னும் 2-3 கன்றுக்குட்டி இருக்குது. அதுக்கு காரணம் வெள்ளச்சி தாங்க. இருக்கிற கன்றுகள்லையே பார்த்தீங்கன்னா வெள்ளச்சி தான் இப்போ வரைக்கும் வந்தீங்கன்னா ஆக்டிவாக இருப்பா. மேய்ச்சல்லையாக இருக்கட்டும், பால் கறவையிலையாக இருக்கட்டும், தண்ணி குடிக்கிறதுலையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே. சரி வாங்க, இவ தான் வந்து குட்டிமணி. வெள்ளச்சி மாதிரியே இருப்பா. தூரத்தில் கட்டியிருந்தோம்னா வெள்ளச்சியா குட்டிமணியா அப்படின்னு தெரியாத அளவுக்கு இருப்பாங்கங்க. இவளும் அவங்க அம்மா மாதிரி ஒயிட்டாக அழகாக இருப்பா. முகத்தில் இவர்கள் லைட்டாக கருப்பாகவும் அந்த செவலை கலரில் இருக்கும். கொம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறுகலாக இருக்குங்க. இருக்கிற மாடுகள்லே ரொம்ப சமத்து சாது அப்படின்னா இவ தாங்க. இவளை வந்து பின்னாடி விட்டு நம்ம முன்னாடி போகலாம் தைரியமாக. அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல பிள்ளைங்க. இவ மூலியமாக எங்களுக்கு 2 கன்று கிடைச்சிச்சு. ஆனால் 2மே உயிரோடு இல்லை. அந்த 2 கன்று இருந்துச்சுன்னா நம்ம வந்து விற்று ஒரு வருமானம் பார்த்துருக்கோம். அல்லது கட்டுத்தரையில் இருந்திருக்குங்க. தற்போது தான் போன வாரத்தில் ஒரு பெண் கன்றுக்குட்டி போட்டிருந்துச்சு. அதையும் வீடியோவில் போட்டிருந்துருப்பாங்க. இவங்க தாங்க மணி. இது வந்து வெள்ளச்சி மாதிரியும் குட்டிமணி மாதிரியுமே இல்லாமல் இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. இதுவும் ஒயிட்டாக தான் இருப்பாள். ஆனால் முகத்தில் பார்த்திங்கன்னா அந்த கண்ணை சுற்றி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்குங்க. கொம்புகளும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஷார்ப்பாக இது ஒரு வகையான கொம்புகளாக இருக்குங்க. இவ பேர் வந்து நாங்கள் மணின்னு வச்சு கூப்பிடுவோங்க. தொடக்கத்தில் ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. வீட்டுக்காரருக்கு கண்டா பயப்படுவா. ஏற்கனவே நான் சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் என்னட்ட வந்தால் பயப்படாது. பிள்ளைங்களை கண்டாலாம் முட்டுவா. அந்தளவுக்கு இருப்பாள். இவ வந்து ஒரு பெண் கன்றுக்குட்டி போட்டு அதை வந்து பட்டு அதை நாங்கள் விற்பனை செஞ்சுட்டோங்க. இப்போ வந்து 9 மாத சினையாக இருக்கிறாங்க மணி. இது வந்து கண்மணி. இது வந்து வெள்ளச்சி மூலம் நமக்கு கிடைத்த 3வது கன்றுங்க. இருக்கிற மாடுகளில் ப்ரௌன் கலராக இருக்கிறது இவ தாங்க. கொம்புகள் பார்த்திங்கன்னா நல்லா அகட்டிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும். சுழியும் நல்ல சுழி தாங்க. இவ வந்து தற்போது அதாவது போன வாரத்தில் குட்டிமணிக்கு கன்றுக்குட்டி போட்டான்னு சொல்லி போட்டிருப்பல்ல, இவளும் ஒரு பெண் கன்றுக்குட்டி போட்டிருக்காங்கங்க. இவளும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாத்துவாக சமத்துவாக இருப்பாள். யாரையுமே முட்டாதுங்க. பிள்ளைங்க எல்லாருமே பிடிச்சிட்டு வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளச்சி மூலம் கிடைத்த 4வது கன்று. இவ பேர் வந்து பொன்மணி. ஏற்கனவே நம்ம சின்ன வயசில் இவ பால் கறவையெல்லாம் நான் வீடியோஸாக போட்டிருந்துருக்கேங்க. இவ வந்து இப்போ ஒரு 1.5 வயசுக்கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 3 மாதத்தில் சினைக்கு வந்து கத்தும்னு நினைக்கிறேங்க. இவளை கூட விற்பனை செய்யலான் இருந்தால் இன்னும் அசைவ சொல்லி அதனால் வெட்டுக்கு தான் வச்சுக்குவாங்க அப்படி இப்படின்னு சொல்லவும் சரி நம்ம வளர்க்கலாம். அது வந்து வெள்ளச்சி மாதிரியே இதுவும் அழகாக இருக்குங்க பார்க்கவே. அதாவது எல்லாமே சாப்பிடும். நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்குல்ல எல்லாமே சாப்பிடுவா. அதனால் இப்போ வரைக்கும் நாங்கள் இவளை வச்சுருக்குறோம். வெள்ளச்சி மூலம் கிடைத்த 4வது கன்று இவ தான் பொன்மணி. இவளும் வெள்ளச்சி மாதிரி ஒரு காலத்தில் வருவான்னு எங்களுக்கு தோணுதுங்க. அதனால் நாங்கள் விற்கலை. வெள்ளச்சி மூலம் கிடைத்த கன்றுகளை வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லா கன்றுகளையும் பார்க்க கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம வாங்கி வந்து நம்ம வளர்க்கலைல்ல. எல்லாமே வெள்ளச்சி மூலம் கிடைத்த கன்றுகள் தானே. அதனால் இப்போ வரைக்கும் லாபமோ நட்டமோ பால் கறவை குறைவாக இருந்தாலும் சரி இவங்களோடய வச்சு மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நான்வெஜ் கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க பொன்மணி. அடுத்து பார்த்திங்கன்னா இவ வந்து முத்துமணி. வெள்ளச்சி மூலம் கிடைத்த 5வது பெண் கன்றுக்குட்டி முத்துமணி. இவளும் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலராக இருக்கும். அதோட பின் தொடையில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட்டாக ஷேடோவாக இருக்குங்க. இவளும் பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் அவங்க அம்மாட்ட பால் குடிச்சிக்கிட்டு தான் இருக்கா. இவ வந்து 7 மாத கன்றுக்குட்டி. இவளும் பார்த்திங்கன்னா சாதுவாக சமத்துவாக தான் இருக்கா. இன்னும் மேய்ச்சல் காட்டிலெல்லாம் கட்டலை. அது மாதிரி பால் கறவையும் அவங்க அம்மாட்ட குடிச்சிக்கிட்டு தான் இருக்கா. அடுத்து இவ பார்த்திங்கன்னா பட்டு இல்லை, இவ வேறு அம்முக்குட்டி. ஒரு சந்தோஷம்னு ஒரு தம்பி சப்ஸ்கிரைபர் தம்பி வந்து இவங்களை அம்முக்குட்டின்னு வைங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்காக இந்த பேர் வச்சுருக்காங்க. இது வந்து குட்டிமணியோட அதாவது வெள்ளச்சியோட முதல் பெண் கன்றுக்குட்டி இருக்குல்ல அதோட கன்றுக்குட்டி. இது வந்து 2 கன்றுக்குட்டி இறந்து போனால 3வது கன்றுக்குட்டி நல்லபடியாக அவள் பெத்தெடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் வந்து கோவிலில் வந்து இவளை வந்து நாங்கள் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வேண்டிக்கிட்டோங்க. வேண்டினதுக்கு அப்புறம் தான் இது வந்து கன்றுக்குட்டி உண்டாச்சு அப்படிங்கிறது எங்களோட நம்பிக்கை. அதனால் இவ வந்து 1 வருடம் வரைக்கும் நாங்கள் வளர்த்து நாங்கள் போய் திருப்பி கோவிலில் விட்டுருவாங்கங்க. குட்டிமணியும் அதே பெண் கன்றுக்குட்டி தான் போட்டுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இவ வந்து பட்டு. ஏன் இவளை பட்டுன்னு சொல்கிறோம்னா எங்கள் வீட்டில் சமீபத்தில் வெள்ளச்சியோட 2வது கன்றுக்குட்டி இருக்குல்ல மணி, அவளோட பொண்ணு தான் பட்டு. அதை வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டாங்க.
எங்களுக்கு விருப்பமே இல்லை, இருந்தாலும் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி நாங்கள் கொடுத்துட்டோங்க. அவள் நினைவாக வந்து அன்னைக்கே வந்து இவள் கண்ணுக்குட்டி போட்டனால இதை பட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்கங்க. இதுதாங்க நாங்கள் வெள்ளச்சி மூலம் எங்களுக்கு கிடைத்த வாரிசுகள். அதாவது 5 பெண் கண்ணுக்குட்டி, அவளோட சேர்த்து மொத்தம் 6, அது இல்லாமல் இது 2 பட்டுவை 1 விற்றுட்டோங்க. இதுதாங்க வெள்ளச்சி மூலம் எங்களுக்கு கிடைத்த சொத்துக்கள். மனிதர்களை விட விலங்குகள் தாங்க நம்மளுக்கு இப்போதைக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அதனாலேயே என்னவோ தெரியலை, எனக்கு மனிதர்களை விட விலங்குகளை ரொம்ப பிடிக்கும். இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டில் நல்லா சமத்தாக சந்தோஷமாக இருக்கிறாங்கங்க. இட வசதி ஓரளவுக்கு இருக்குது, ஆனால் இதுக்கு மேலே எப்படின்னு தெரியலைங்க. ஓகேங்க, எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.